கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மையப்படுத்தி அழிவில்லாத தேவனுடையவைகள் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அதாவது எப்பேற்பட்ட சர்வ வல்லமையுடைய தேவனாய் வெளிப்பட்ட இயேசு பாவிகளால் நடந்த விபரீதங்களை சகித்தாராம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சகிப்புத்தன்மை என்கின்ற தலைப்புல தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த உலகத்துல அநேக அசம்பாவிதங்கள் அல்லது இழப்புகள், பிரிவினைகள் அல்லது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசுகிற காரியங்களுக்கு பின்னணியில பாத்தீங்கன்னா 100% இந்த சகிப்புத்தன்மை எனப்பட்டது இல்லாததுனாலதான் நடந்த சம்பவமா இருக்கும். ஒருவேளை தகப்பனுக்கு பிள்ளைக்கு வருகிற பிரிவினையா இருக்கலாம், அல்லது தாய்க்கும் மகளுக்கு வரக்கூடிய பிரிவினையா இருக்கலாம், அல்லது ஊழியர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் இருக்கிற பிரிவினைக்கு பின்னணியில எது வேலை செய்து கொண்டிருக்குதுன்னா சகிப்புத்தன்மை எனப்பட்ட ஒன்று இல்லாததுனாலதான். ஆனா இயேசுவின் இடத்துல இப்பேற்பட்ட சகிப்புத்தன்மை இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இயேசுவின் இடத்துல சகிப்புத்தன்மை இருந்தது. அது எப்படி அது நமக்குள்ள வரும் என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி, சகிப்புத்தன்மை இல்லை அப்படிங்கும் போது வேதம் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். 1 கொரிந்தியர்ல, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்வதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டப்படுவதை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்பதை அறியீர்களா? இதான் சொல்லப்படுகிறது. ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றம். அதாவது ஒருவேளை நான் நல்லதேதான் செய்தேன் பிரதர், ஆனாலுமே என் மேல இப்பேற்பட்ட ஒரு குற்றம் சாட்டிட்டாங்க, இதனால இவ்வளவு நஷ்டம் வந்துட்டேன், இவ்வளவு நான் அவமானப்பட்டுட்டேன் அப்படிங்கும் போதுதான் இங்க கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு, ஏன் நீங்கள் அநியாயத்தை சகிக்க கூடாது? அநியாயக்காரர்களை விட்டுருங்க, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாங்க. ஆனா பாவிகளால் வந்த விபரீதத்தை சகித்த இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றுகிற தேவராஜ்யத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஏன் இந்த அநியாயத்தை சகிக்க கூடாது? அதோடு கூட சொல்றாரு, ஏன் நீங்கள் நஷ்டத்தை பொறுத்து கொள்ள கூடாது? இந்த உலகம் எதை போதிக்குதுன்னா, எவ்வளவு கெயின் கிடைச்சது, லாபம் அடைந்தீர்கள் அப்படின்னு தான் போதிக்குது. இந்த நாட்களில அநேக திருச்சபைகளுக்குள்ளேயும் உலகம் வந்ததுனால நீங்க எவ்வளவு லாபம் அடைஞ்சீங்கன்னு தான் போதிக்கிறாங்க. சார், நீங்க கிறிஸ்துவுக்காக எவ்வளவு அவமானப்பட்டீங்க, எவ்வளவு நஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு உங்களுக்குள்ள சகிப்புத்தன்மை இருந்தது என்பதை குறித்து நீங்க கவனிக்காம போயிட்டீங்கன்னா தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைக்கு அபாத்திரதாய் போய்விடுவீர்கள் அப்படிங்கிறதான் போல் சொல்றார். அநேக நாட்களாய் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அந்த அம்மா அழுது புலம்பி கணவனிடத்துல மன்றாடி கடைசியா தேவாலயத்துல வந்து உபவாசித்து இருதயத்தை கிழித்து அழுது கொண்டு இருக்கும்போது அங்க ஏலி எனப்பட்ட ஆசாரியன், அதாவது தேவ சத்தமே கேட்காத ஏலி எனப்பட்ட ஆசாரியன் இந்த அன்னாளை பார்த்து, நீ குடித்து வெறித்து பேலியாளை போல என்ன தேவாலயத்துக்குள்ள புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிறார். இப்படி ஒருவேளை இந்த நாட்களில
இந்த இருதயத்தோடு கூட மன்றாடி கொண்டிருக்கிற யாரையாவது ஒருவரை கேட்டாங்கன்னா அவங்களுடைய ரிப்ளை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதை சகித்து கொள்ள முடியாதபடி உடனே தேவாலயை விட்டு வந்து தன்னுடைய ஜெபத்தை அப்ரிசியேட் பண்ணுகிற இடத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா மனிதனுடைய ஹேபிட் அதுதான், சகிப்புத்தன்மை இல்லை. ஆனா அன்னாள் எனப்பட்டவங்க அந்த ஏலி, தேவ சத்தம் கேட்காத ஏலியா இருந்தாலும் கீழ்ப்படிந்து, என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என் இருதயத்தை தேவனிடத்துல ஊத்தினேன், அதனாலதான் என்னுடைய மன்றாட்டினுடைய சத்தம் வாயில வரவில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப என் ஆண்டவனே என்று அந்த இடத்துல ஏலிய சொன்னதுனாலதான் ஏலி சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் உனக்கு அருள் செய்வாராக, சமாதானத்தோட போ அப்படின்ட்ட. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த ஆலயத்திற்கு அன்னாள் பிள்ளையோடு தான் வந்தாங்க. அதுவும் பிள்ளைய டெடிகேட் பண்றதுக்கு தான் வந்தாங்க. இப்ப சகிப்புத்தன்மை இருக்கிற மக்களிடத்துலதான் பாருங்க வேதம் சொல்லுகிறது, இயேசுவினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் கடந்து வருதாமா. அப்ப சகிப்புத்தன்மையை தேவன் ஒரு காரியத்தை வைத்து இஸ்ரவேலுக்கு கொண்டு வருகிறார். யாத்ராம புஸ்தகத்தின் 12வது அதிகாரம் 11-12 வசனங்களில அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருகங்கள் மட்டும் முதற் பேரானவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் என்றார். அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு வருட வருடம் பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் எகிப்து தேசத்துல கடைசியாக அவர்கள் புசித்த பஸ்காவும், அதற்கு பின்பு வருட வருடமும் இதை அனுசரிக்க வேண்டிய பஸ்காவை ஆசரிக்கிற போது, அங்க பஸ்காவை ஆசரிக்கிறவர்களுடைய சரீரத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியத்தை சொல்றார். அதுல முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் உங்க அறையில வஸ்திரம், அதாவது அரைக்கச்சை எனப்பட்ட பெல்ட் என்பதை போல வஸ்திரத்தை கரைக்கச்சையை கட்டிட்டு, இரண்டாவது காரியம் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும், மூன்றாவது உங்கள் கைகளில் தடியை பிடித்து கொண்டும் அப்படின்னு இந்த 3 வெப்பனையும் வைத்து கொண்டு, இதோடு கூட விருத்த சேதனம் எனப்பட்ட உடன்படிக்கை அது ஒன்று இருக்குது. ஆனா பெண்களுக்கு இது இல்லை. அப்ப இதை குறித்து ஆண்டவர் இதை செய் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த பஸ்கா எனப்பட்டத புசிக்கிறதற்கு ஒரு மனுஷனுடைய மாம்சத்தை பலி செலுத்த சொல்லல. ஒரு பாவமுமே செய்யாத, ஒரு பலவீனமும் இல்லாத பழுதற்ற ஆட்டை பலி செலுத்த சொல்றார். அப்ப அந்த பழுதற்ற ஆட்டை பலி செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிலக்கால்கள்ல பூச சொல்றார். இந்த நிலக்கால்களில எந்த வீடுகளில ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எகிப்து தேசத்துல இல்லையோ அங்கதான் சங்கார தூதன் வீடுகளுக்குள் பூந்து எல்லோருடைய வீடுகள்ல, மனிதர்கள் மாத்திரமல்ல மிருக ஜீவன்கள் வரைக்கும் அதம் பண்ணுவேன், தேவர்களுக்கு நீதியை செலுத்துவேன்கிறார். அப்ப இந்த பஸ்காவை புசித்த அந்த இஸ்ரவேலர் உடுத்துகிற வஸ்திரத்தை எப்பயெல்லாம் உடுத்துறாங்களோ அப்பயெல்லாம் அவர்கள் எதை நினைவு கூறணும்னா, ஒரு குற்றமுமே செய்யாத ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி தேவனுக்காக எகிப்துல மரித்திருக்கும் போது, நானும் இந்த சகிப்புத்தன்மை எனக்கு வர வேண்டும். ஆட்டுக்குள்ள இருந்த சகிப்புத்தன்மை யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் தப்பு பண்ணிருக்கலாம், அல்லது ஒரு மனுஷனுக்கு விடுதலை ஆனா ஒரு மனுஷனை வெட்டி பலி செலுத்த வேண்டியதானே சார்? சம்பந்தமே இல்லாத ஒரு ஆட்டை வெட்டி அதனுடைய ரத்தத்தை நிலக்கால்களை பூசும்போது அந்த ஆட்டுக்குள் சகிப்புத்தன்மை இருந்தது போல உங்களுக்குள்ளேயும் சகிப்புத்தன்மை இருக்கணும். தேவன் மரணத்திற்குள்ள ஆட்டை ஒப்பு கொடுக்கும் போது, ஆடே சகித்திருக்கும் போது, தேவன் நடத்துகிற வழிகளில சகிப்புத்தன்மையோடு கூட நடந்து போக வேண்டும் என்று சொல்லிதான்
இதை புசிக்கிறப்ப இதையெல்லாம் தொடுத்து கொள்ளுகிறாங்க. ஆனா இன்றைக்கு மக்கள் என்ன போதிச்சுட்டாங்கன்னா, சார் நீங்க எகிப்தை விட்டு விடுதலையாக போறீங்க, ப்ரிப்பரா இருங்க. அதாவது வஸ்திரத்தை உடுத்திட்டு பாதரட்சியை பிடித்து கொண்டு கோலை பிடித்து கொண்டு எப்ப எகிப்தை விட்டு ஓடி போலாங்கிறதுக்கு அந்த இதுல நின்னுங்க. ஏன்னா பார்வோன் மறுபடியும் அடிமையாக்கிடலாமல்ல. கர்த்தர் பார்வோனிலும் பெரியவராயிருக்கிறார். எகிப்தியர் பிடிச்சிருவாங்க, அடிமையாக்கிடுவாங்கன்னா அதே பார்வோனை எழுப்பி கொண்டு வந்துதானே செங்கடலுக்கு முன்னாடி நிறுத்தினாரு. அப்ப கால்கள்ல பாதரட்சியை தொடுக்கும் போது எதை நினைக்க சொல்றாருன்னா, அந்த ஆடு சகித்துத்தான் உனக்காக மரணத்துக்குள்ள என்ட்ரியா இருக்குது. நீ பாதரட்சியை தொடுக்கிறப்ப எதை நினைக்கணும் அப்படின்னா, சகிப்புத்தன்மையை, தேவனுக்காக இதை சகித்து கொள்ளணும் அப்படிங்கிறார். இந்த பஸ்காவை குறித்து தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிரதான பஸ்காவா இயேசு வெளிப்பட போகிறார். இந்த இயேசுவினுடைய பஸ்காவை குறித்து 4 சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. மத்தேயு 26:19, மார்க் 14:12-14 வரைக்கும், லூக்கா 22வது அதிகாரம் 8வது வசனத்திலேயோ, யோவான் 13வது அதிகாரத்திலேயோ இயேசுவினுடைய பஸ்காவினுடைய முறைமையை குறித்து சொல்லுகிறார். அப்ப தேவனுடையவைகளை நீங்களும் நானும் உள்வாங்குற போது தேவன் எதற்காக அதை உள்வாங்க சொன்னாரோ அதற்கேற்ற கேரக்டர் நமக்குள்ள வரும்படியாக விரும்புறார். சில நேரம் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படின்னா வேதம் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 20ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. யோசிச்சு பாருங்க, இனிமேல் பட்டு கர்த்தர் பேசினார்னா நான் போய் பேச மாட்டேன். எதுக்கு நம்ம போய் பேசணும்? பேசுறதுனால விபரீதங்கள் தான் வருது. அந்த நாட்களில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவோ யூதாவின் ராஜாவோ எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை விரும்பல. ஏன் விரும்பலன்னா, இதற்கு அப்புறம் இவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக போறாங்கன்னு கர்த்தரே சொல்லிட்டாரு. கடைசியா பாபிலோனுக்கு போறதுக்கு முன்னாடி தேவனால் எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தான் இந்த எரேமியா. இந்த எரேமியாவினுடைய தகப்பன் ஒரு ஆசாரியன். ஆனா ஆசாரியனுடைய பிள்ளை ஆசாரிய ஊழியம் செய்யாம கர்த்தர் இந்த மனுஷனுக்கு தீர்க்க தரிசன ஊழியத்தை கொடுத்து, இந்த இஸ்ரவேலர் கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி போகிறதுனால பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவாங்கன்னு எச்சரித்தா, அதை இஸ்ரவேலர் விரும்பல, இஸ்ரவேலின் ராஜாவும் விரும்பல, யூதாவின் மக்களும் விரும்பல. இதனால பலதரப்பட்ட உபத்திரவங்களை எரேமியாவுக்கு கொடுத்துறாங்க. பலதரப்பட்ட உபத்திரவத்துல மாத்திரமல்ல, எரேமியாவுக்கு தெரிஞ்சவங்க கூட சொல்றாங்க, ஏன் பிரதர் மக்கள் விரும்புற மாதிரி பேசிட்டு போயிட வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாம ஜனங்களுடைய பாவத்தை குறித்து பேசுறீங்க, ஏன் வேத வசனத்தின்படி நடக்கணும்னு பேசுறீங்க? இன்னைக்கு மக்கள் எதை விரும்புறாங்களோ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசலாம்னா அதை பேசுறதற்கு மன ஒத்துழைக்க மாட்டேங்குது. கர்த்தரும் இதை பேசுங்கிறாரு. கடைசியா ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் பட்டு நம்ம ஊழியமே செய்யக்கூடாது. அதைத்தான் சொல்ல வர்றாரு 9வது வசனத்துல, நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். நான் பேசாம இருப்பேன்னா உடனே அந்த வார்த்தை உள்ள போய் இவருக்குள்ள போய் சரீரத்தையே இழைக்க பண்ணி பலவீனத்துல கொண்டு வந்துச்சாமா. அதைத்தான் ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, அநியாயத்தினாலே சத்தியத்தை மறைத்து வைக்கிறவன் மேல தேவ கோபம் வருமாமா. அப்ப ஏன் சகித்து இருக்க முடியாம போயிட்டுன்னா, சார் கர்த்தர் ஜனங்களை பாபிலோனுக்கு போக கூடாது, எப்படியாவது இந்த கடைசி நேரத்திலேயாவது இவர்கள் மனம் திரும்பி இந்த எருசலேம்ல இருக்கணும், இந்த எருசலேம்ல இருக்கிறதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்த மாதிரியின்படி வந்து விடுவார்கள் என்று சொல்லிதான் அநேக விதமாக எரேமியாவை கொண்டு வந்து எச்சரித்தாலும் ஜனங்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்துக்கு போவதற்கு முழுவதுமா ஆயத்தமானாங்களே தவிர எருசலேமுல குடியிருப்பதற்கு தேவையாக தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பல. இந்த திரும்பாததுனாலதான் இப்ப எரேமியாவே சொல்றாரு, நான் சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாம இருந்தா எனக்கு பிரச்சனை, சொல்றதுனால உலகத்துல பிரச்சனை, சொல்லாததானே எனக்கு பிரச்சனைங்கிறார்.
இதை எரேமியாவின் புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறேன், அதை அடக்கி இளைத்து போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றி விடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயது உடையவர்களும் பிடிபடுவார்கள். அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய காணி பூமிகளும் அவர்களுடைய மனைவிகளோடு ஏகமாய் அந்நியர் வசமாகும். என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாய் நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இப்படி பேசுறாரு. இதை இவரால சகிக்க முடியல. இதை போய் ஜனங்களிடத்துல சொன்னா ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கும் மக்களுடைய இறுதி அப்படித்தான் இருக்குது. திருச்சபைகளுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. அநியாயத்தை சகித்து கொண்டு இயேசுவினுடைய அடிசுவடை பின்பற்ற முடியல. ஒருவேளை அநியாயம் செய்துட்டாரா, அவரோட நான் பேசவே மாட்டேன். அந்த அநியாயத்தை கண்டித்து உணர்த்துகிற திருச்சபையா, அந்த திருச்சபைக்கே போக மாட்டேன். எனக்கு ஃபேவரா, அதாவது நான் பொல்லாத வழிகளில் இருப்பேன், பொல்லாத காரியத்தை செய்துட்டு இருப்பேன், உனக்கு பொல்லாத வழிகளை கர்த்தர் உனக்கு பலப்படுத்துவார் என்று என்னை ஆற்றுகிற தேற்றுகிற அந்த சபைக்கு நான் போவேன் என்கின்ற அளவுக்கு அநேகருடைய இருதயம் வஞ்சக உபதேசத்தில் சிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த நாட்களிலேயே பேதுரு எழுதும்போது எழுதுறாரு. ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துல, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீத்தியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீத்தியாய் இருக்குங்கிறார். அதாவது ஆண்டவர் அதைத்தான் மேன்மையா பார்க்கிறேங்கிறார். அதுதான் எரேமியாவுக்கும் கர்த்தர் காண்பித்தார். நீ தேவனை குறித்து பேசுகிறதுனால ரிஜெக்ட் ஆகிறியா? தேவனை குறித்து பேசுகிறது நிமித்தமா உன்னை ஜனங்கள் அவமானப்படுத்துறாங்களா? இதுதான் உனக்கு தேவனுக்கு கொடுக்கக்கூடிய உனக்கு ரிவார்டு அப்படின்னார். அதே வாடி வாழ்ந்ததுனாலதான் வேதம் சொல்லுதுங்க, எரேமியாவை பாபிலோன்ல இருந்து வந்த பாபிலோனிய ராஜா கூட ஒரு துன்பம் கூட படுத்தலையாமா. காரணம் என்னன்னா கர்த்தரை சார்ந்து நின்னதுனாலதான். அப்ப நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமா ஏதோ ஒரு சம்பவத்தை நம்ம சந்திக்கக்கூடிய நேரம் வரலாம், பாடுகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். அதை கிறிஸ்து இயேசுவுக்குள் சகிப்பதற்குத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். இயேசுவுக்கு வராத பாடு மரணங்களா, இயேசுவுக்கு வராத அவமான நிந்தைகளா? அப்ப ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றுவான் என்றால் இயேசு சந்தித்த சில காரியங்களை நம்ம சந்தித்தே ஆகணும். இதை தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு. தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துல, அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாயே. எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவைகள் எல்லாவற்றினின்று கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல மாத்திரமல்ல, அந்தியோகியாவுல துன்பம், இக்கோனியாவுல துன்பம், லிஸ்திரால துன்பம், இந்த இடங்களில எவ்வளவோ துன்பங்கள், பாடுகள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் அனுமதித்தது மாத்திரமல்ல, கர்த்தரே அவைகளை விடுதலையாக்கினாராமா. அப்ப விடுதலையாக்கினதனுடைய ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. இதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. 16ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல, அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாய விசாரிக்காமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலை பண்ணுகிறீர்களோ? அப்படி அல்ல, அவர்களே எங்களை விடுதலை செய்து வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். யோசிச்சு பாருங்க, என்ன காரணமே இன்னும் தெரியாமலே அடிச்சிருக்கிறாங்க. சார், இது எவ்வளவு பெரிய அநியாயம். ஆனா இதைத்தான் சொல்றாரு. இப்படி அநேக சம்பவங்கள் பவுலினுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இது அவர் ஒரு லிஸ்டே போடுறாருங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்துல, அதுல 26ல 23ல இருந்தே நான் வாசிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன்.
நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல் பண்ணப்பட்டவன், அநேக தரணம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்றும் குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாரினால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கற்ப சேதத்தில் இருந்தேன், கடலிலே முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் யாவிலும் எல்லா சபையிலும் குறித்த உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறதுங்கிறார். சார், இப்பேற்பட்ட ஒரு மனிதர் பாருங்களே, சகித்தார்னு தீமோத்தேயுக்கு ஒரு சாதாரணமா எழுதினவரு. அவர் லைஃப்ல பட்ட அந்த பாடுகள்ல ஒரு நிழல் கூட நம்ம பட்டிருக்க மாட்டோம். இவ்வளவையும் சகித்த மனிதனைத்தான் கர்த்தர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துட்டு போனது மாத்திரமல்ல, வேதாகமத்தை எப்படி ஜொலிக்க பண்ணுகிற எத்தனையோ வெளிப்பாட்டை கொடுக்கிறார், எத்தனையோ நிருபங்களை கொடுக்கிறார். அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தவே நம்ம சகிக்க முடியல. இதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு ஆட்டை புசிக்கிறவங்களுக்கு ஆட்டுக்குள்ள இருக்கிற சகிப்புத்தன்மை வேணும்னு தான் அந்த வஸ்திரத்தை உடுத்தும் போது, பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளும் போது, கோலை பிடிக்கும் போது தேவன் பஸ்காவோடு நினைவுபடுத்த சொன்னார். ஆனா பிரதான பஸ்காவாகிய நமக்குள்ளே அது வேணுமாமா. ஆனா நம்ம அநேக நேரங்களில உலகத்தை சகிக்கிறங்க. இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 20வது அதிகாரத்துல இயேசு ஒரு ஓமையை சொல்லும் போது சகித்த ஒரு மக்கள் தங்களுடைய டெஸ்டிமனியே சொல்றாங்க. 20வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்துல, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் வேலை செய்தார்கள், பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். சார், இவங்க தோட்டத்துல அதிக நேரம் சகிப்புத்தன்மையில் இருந்திருக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, பகலின் உஷ்ணம் வெயிலினுடைய கஷ்டத்தையும் சகித்தோங்கிறார். சார், தெருவுல நடந்து போகிற போது ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னா நாயை சகிக்கிற மனுஷங்க. ஆனா அதே மாதிரி ஒரு மனிதன் தவறுதலா பேசி விட்டான் என்ற வீடு தேடி போய் சண்டைக்கு போகிற அளவுக்கு மனிதன் இருக்கிறான் பாருங்க. இது எல்லா மனிதருக்குள்ளேயும் இந்த சகிப்புத்தன்மைங்கிறது இல்ல. தாயவே பிள்ளை சகிக்கிறது கிடையாது, கணவனையே மனைவி சகிக்கிறது கிடையாது, பாஸ்டரவே விசுவாசி சகிக்கிறது கிடையாது. இந்த சகிப்புத்தன்மை இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உலகத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறோம், தேவனுகளுக்கு நம்ம அடிமையாகல. நீ சொல்ல போனா உலகத்திற்காக இரவு பகலும் கஷ்டப்பட ஆயத்தமா இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க 8 மணி நேரம் வேலை செய்யறது போல 10 மணி நேரம் வேலை செய்யணும், சகிக்கிறோம். ஆனா கர்த்தருக்காக எவ்வளவோ சகிக்க வேண்டிய நம்ம சகிப்புத்தன்மை இல்லாததுனாலதான் இப்பேற்பட்ட மக்களிடத்துல கொடுத்து தேவன் நமக்கு அந்த ஒரு பாடத்தை நடத்துறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுதுங்க, பார்வோன் அவர்கள் ஜீவனையே கசப்பாக்கினாராமா. எப்படி கசப்பாக்கி இருக்கிறார்னா, அதிகமா வேலையை கொடுத்து கொடுத்து ராத்திரி பகலும் வேலை வேலை வேலைன்னு கொடுத்து கூலிய குறைத்து கொண்டேதான் இருந்தான். அதையெல்லாம் சகித்து செய்த இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இந்த பஸ்காவுல கர்த்தர் ஒரு காரியத்தை ஆட் பண்றார். 12வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துல, கசப்பான கீரையோடு கூட இந்த பஸ்காவை ஆசரிங்கள் அப்படிங்கிறார். இவங்க பஸ்காவை ஆசரிச்சுட்டாங்க. இப்ப கர்த்தர் செங்கடலை பிளந்து வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டார். இவர்கள் வனாந்திரத்துல ஒரு பெரிய ஒரு ரிவைவல் ஆராதனை நடத்திட்டு அடுத்து அவர்களே புறப்பட்டு தண்ணீரை தேடி ஓடுறாங்க. 3 நாள் தண்ணீர் இல்லாமல் வனாந்திரத்துல அலையிறாங்க.
சார், ஒரு நாள் தண்ணீர் இல்லைனாலே இறந்து போய் விடுவீங்க, அல்லது உங்க கிட்னில பாதிக்கப்படும், உங்க லங்ஸ்ல பாதிக்கப்படும் படித்த எத்தனையோ டாக்டர் சொல்றாங்க. ஆனா இவர்களுக்கு 3 நாள் தண்ணி இல்ல, வனாந்திரத்துல நடக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் சாகல, ஒரு பலவீனம் வரல. கடைசியா ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்க ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. இவர்கள் தேவனுடைய மனுஷனுடைய ஆலோசனையும் கேட்கல. அடுத்து இவர்களும் தேவனிடத்துல வேண்டுதல் செய்யாம தாகத்தை தீர்ப்பதற்கு அப்படியே தண்ணி அள்ளி குடிக்கிறாங்க. அந்த தண்ணி கசப்பா இருந்ததாமா. இமீடியட்டா ஆரோனுக்கு விரோதமா, மோசேக்கு விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. எதுக்கு இந்த வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வந்த? எங்களை சாகடிக்கிறதுக்கா கூட்டிட்டு வந்த? எகிப்துல கல்லறை இல்லைன்னா நீ எங்க கூட்டிட்டு வந்த என்று முறுமுறுக்கிறாங்க. சகிப்புத்தன்மை இல்ல சார். சார், எகிப்து தேசத்துல ஜீவனையே கசப்பாக்கின போது அங்க சகித்திருந்த மக்களுக்கு, ஐயா எகிப்துல நம்ம சாகாம கர்த்தர் இங்க கூட்டி கொண்டு வந்தாரு, செங்கடலை பிளந்து வனாந்தருக்கு கூட்டிட்டு வந்தாரு, இந்த கர்த்தர் இதை எதற்காக இந்த வழியில நடத்தினாரு, என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்துல விசாரிக்கல, ஜெபிக்கவே இல்லைங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய மக்களுடைய வாழ்க்கையில சகிப்புத்தன்மை இல்லாததற்கு காரணம் என்ன தெரியுங்களா? தன்னை வழிநடத்துகிற தேவனை சரியா புரிந்து கொள்ளல. தன்னை வழிநடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மனிதனோடு சேர்ந்து தேவனிடத்துல தங்கள் இருதயத்தை மாற்றிக்கொள்ளாமல எகிப்திலிருந்து இவங்க வெளியே வந்தாங்களே தவிர இவங்க இருதயம் எகிப்தின் இருதயமாகவே இருக்குதுங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் மதவென மாறி இருக்கிறாங்களே தவிர மனம் மாறவே இல்லை. இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்கிறாங்க, இஸ்லாத்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு தழுவி இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் காத்து புயல் அடிக்கும், அன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவின எல்லோரும் மறுபடியும் இந்து மதத்தை தழுவிட்டாங்கன்னு ஹெட்டிங்ல போடுவாங்க. 300 பேர் இந்து மதத்தை மறுபடியும் தழுவினார்கள். நீ இந்து மதத்தை தழுவு, கிறிஸ்தவ மதத்தை தழுவு, இல்ல யானைக்கு பிடிக்கிற மதம் பிடிச்சு கூட ஆனா கர்த்தர் அதுல ஒரு கேர் எடுக்கிற, உன்னுடைய மனம் புதிதாய் இருக்குதா, அதைத்தான் கேர் பண்றார். அதைத்தான் பவுல் எழுதும் போது எழுதுறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சரி, ஏன் இந்த மாறாவ தேவன் இங்க வச்சிருந்தாரு, ஏன் முன்னமே இதை மதுரமாக்கி இருக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா இனி வருகிற காலங்கள்ல குடிக்கிறதுக்கே அந்நிய மக்கள் தண்ணி கொடுக்கல. மோவாபியரோ அம்மோனியரும் இந்த இஸ்ரவேலருக்கு குடிக்கிறக்கே தண்ணி கொடுக்கல. ஒருவேளை இந்த மாறா எனப்பட்ட தண்ணி கசப்பா இல்லாமல் இருந்திருக்குமானா அங்க பலதரப்பட்ட நாட்டு மக்கள் வந்து குடியிருந்திருப்பாங்க, இவங்களுக்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கும். அப்ப இந்த மாறாங்கிற தண்ணி இஸ்ரவேல் வந்த உடனேயே அதுவே மகிழ்ச்சி அடைஞ்சதாமா. தேவனுடைய மக்கள் வந்திருக்கிறாங்க, தேவனுடைய மக்களின் மூலமா என்னுடைய கசப்பு மதுரமா மாற போகுதுன்னு அது சந்தோஷமா இருந்தது. ஆனா அந்த இடத்திற்கு வந்த இஸ்ரவேலருக்கு சந்தோஷம் இல்லை. இப்ப முறையிட்ட போதுதான் மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். இப்ப கர்த்தர் தான் ஒரு மரத்தை காண்பித்த போது இந்த மரத்தை எடுத்து வெட்டி மோசே அந்த மாறாவுல போட்ட உடனேயே அந்த மாறாவின் கசப்பெல்லாம் மரத்துக்குள்ள போயிருச்சு, மரத்துக்குள்ள இருந்த மதுரம் எல்லாம் மாறாவுக்குள்ள போயிடுச்சு. ஜனங்கள் ஆடு மாடு மிருக ஜனங்கள்லாம் திருப்தியா தண்ணி குடிச்சாங்களாமா. யோசிச்சு பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம் இந்த மாறாங்கிற இடத்திற்கு கர்த்தரால வழிநடத்திப்பட்டு வராம இருந்திருந்தாங்கன்னா இந்த மாறாங்கிறது இன்றைக்கு வரைக்கும் கசப்பாவே தான் இருந்திருக்கும். அதே போல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் கர்த்தர் ஏதோ ஒரு பர்பஸுக்காகத்தான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்தை கொண்டு நடத்தி கொண்டு போயிருக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற கசப்பு தன்மையை உங்க மூலமா மாற்றணும்னு தேவன் சித்த வச்சிருந்திருக்கிறார். ஆனா தேவனை புரிந்து கொள்ளல, அதனால முறுமுறுத்தாங்க. அங்கதான் கர்த்தர் உங்களுக்கு இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தீங்கன்னா தான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்று வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னார். அது வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லல. அதற்கு பின்பு வனாந்தரத்துல வாதியிலும் வியாதியிலும் செத்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த கட்டளையும் இந்த கற்பனையும் இஸ்ரவேலர் கை கொள்ளாமல் போனதுனாலதான். அப்ப இன்றைக்கு சகிப்புத்தன்மை எனப்பட்டது நமக்குள்ள எவ்வளவு வரணுமோ அவ்வளவு வராம இருப்பதற்கு கர்த்தரை சரியா புரிந்து கொள்ள முடியலைங்க. அதனாலதான் பலியை பார்க்கலும் இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கலும் கர்த்தரை அறிகிற அறிவையுமே கர்த்தர் விரும்புகிறார் என்று ஓசியா 6:6 கர்த்தர் சொல்றார்.
அப்ப இந்த பஸ்காவோடு இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சகிப்புத்தன்மையை எவ்வளவு வைத்திருக்கணுமோ அவ்வளவு வைக்கல. இதை குறித்து 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 12-13 வசனங்களில அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அப்ப கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்தோன்னு வைங்களேன். ஒருவேளை நாம கூட பாடுகளை சகித்ததை மறந்திருக்கலாம். ஆனா தேவன் ஒரு நாளும் மகிமைப்படுத்த மறக்கவே மாட்டாராமா. அப்ப அவருடைய பாடுகளை குறித்து எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவருக்குள்ள இருந்தா தான் அவரோடு கூட பாடுபட முடியும். பாருங்க, இயேசு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 26-28 வரைக்கும் சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்ங்கிறார். அதே இத காட்டு புஷ்பங்களையும் கவனித்து பாருங்கள்ங்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் பறவைகளையும் பார்க்கிறோம், செடி கொடிகளையும் பார்க்கிறோம். ஆனா அதை எப்படி பார்க்க சொல்லி சொல்றாருன்னா, பரமபிதா இதை விளைவிக்கிறார், பரமபிதா இதை போஷிக்கிறார். சொல்ல போனா ஒரு செடியை பார்க்கும்போது நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இது தேவனுடைய செடின்னு பார்க்கணும். பாருங்க, செடியை பார்க்கறது மாத்திரம் இல்ல, செடியை கூட ஒருவேளை வெளியில பார்க்கலாம். நம்ம தலை சீவும் போது நம்ம தலை முடிய கூட தேவன் தான் விளைவித்திருக்கிறாராம். இதனாலதான் உங்கள் தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்குதுங்கிறார். அப்ப தேவனுடைய அனுமதி இல்லாம ஒரு முடியும் முளைக்காது, ஒரு முடியும் கீழே விழுகாது. இப்ப தேவன் கொடுக்காம எதுவுமே நடக்காதுன்னு பார்க்கணும். பாருங்க, இன்றைய நாட்களில நம்ம உயிரோட இருக்கிறோம். இப்பேற்பட்ட வேத வசனங்களை தியானிக்கிறோம்னா, கர்த்தருக்குள்ள இருக்கிறோம்னா தேவன் நமக்கு இதை கொடுத்ததுன்னு நம்ம தியானிப்போம். பாருங்க, கர்த்தருக்குள்ள இல்லை அப்படின்னம்னா ஏதோ ஒரு நேரம் போறதுக்காக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோங்கிற மாதிரி ஆயிரும். இன்னொரு இடத்துல கூட மத்தேயு 10:29 சொல்றாரு, அடைக்கலான் குருவிகளை வியாபாரம் பண்ணி வாழுகிற மக்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குதுன்னு நீங்க பயங்கர சந்தோஷப்படாதீங்க. தேவன் மாத்திரம் நினைக்காம இருந்திருந்தாருன்னா ஒரு அடைக்கலான் குருவியும் குஞ்சு பொரிக்காம இருந்திருந்தா என்ன இருக்கும்? அல்லது இந்த அடைக்கலான் குருவி உங்க கண்ணில அகப்படாம இருந்திருந்தா என்ன இருந்திருக்கும்? அப்ப தேவனே இந்த பறவைகளை விளைய வைத்தாரு, தேவனே இந்த பறவைகளை உங்களுக்கு கிடைக்கும்படியா பண்ணினாரு. அப்ப நீங்க பிதாவினுடைய பிள்ளைகளா மாறணும் அப்படிங்கிறார். அப்ப முதலாவது நம்ம அவருக்குள்ள போனா தாங்க அவரோடு கூட பாடுகளை சபிக்க முடியும். இப்ப அவருடைய பாடுகளை குறித்து பவுல் கொஞ்சம் தெளிவா கற்று போதிக்கிறார். கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் ஒவ்வொரு பந்தியிலையுமே இந்த சம்பவத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கப்புறம் பந்திக்கு போகிறோம். ஆனா இந்த பந்தியை குறித்து பவுல் வேற யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளல. ஒருவேளை சிலர் கூட சொல்லலாம், பவுலுக்கு இப்பேற்பட்ட வெளிப்பாடு எப்படி வந்ததுன்னா அவர் கமாலியனுடைய பாதத்துல உட்கார்ந்து கற்று அதன் மூலமா தான் இந்த பஸ்காவை பத்தி டீச் பண்றாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா பவுலே சொல்றாரு, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 23-26 வரைக்கும், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப இங்க கர்த்தருடைய பந்தியை குறித்து பவுல் போதிக்கிறார். அதாவது அவர் பிற்கப்பட்டாரு, அவர் ரத்தம் சிந்தினாரு. எதற்காகனா நீங்களும் நானும் அவருடைய சரீரமா மாறணும், நீங்களும் நானும் அவரை போல சிந்திக்கணுமாமா.
எபிரேயர் 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்தீர்கள்ங்கிறார். அப்ப ஆபேல் என்ன தப்பா பேசிட்டாரு? ஆபேலை விட இயேசு இவனுடைய ரத்தம் நல்லதா என்ன பேசிருச்சு அப்படின்னா, சார், ஆபேலினுடைய ரத்தம் இல்லைங்க, அது ஆதாம் ஏவாளின் மூலமாய் வந்த டிஎன்ஏ. ஆதாம் ஏவாளும் சேர்ந்து பிறந்த பிள்ளைகள்ல காயினும் ஆபேலும் தான் முதல் 2 பிள்ளைகள். அப்ப ஏவாளினுடைய ரத்தமும் கராப்ட் ஆயிட்டு, ஆதாமினுடைய ரத்தமும் கராப்ட் ஆயிட்டு. 2 கராப்டுக்கு பிறந்த பிள்ளைகளுக்குள்ள கராப்டின் ரத்தம் வேலை செய்யுது. எப்படி ஒரு எய்ட்ஸ் பேஷண்டுடைய அம்மாவினுடைய ரத்தமும் ஒரு எய்ட்ஸ் பேஷண்டுடைய அப்பாவினுடைய ரத்தமும் இணைந்து பாவமே செய்யாத ஒரு பிள்ளைக்குள்ள எப்படி எய்ட்ஸினுடைய அறிகுறி வருகிறதோ அதேதான் அங்க ஆபேலுக்குள்ள இருந்தது. அப்ப ஆபேலின் ரத்தம் என்ன பேசி இருக்குது அப்படின்னா, நான் நன்மைதானே செய்தேன், ஏன் எங்க அண்ணன் என்னை கொலை செய்தான், அவனை பழிவாங்கு என்று பேசியிருக்கு. ஆனா இயேசுவின் ரத்தம் அப்படி பேசலைங்க. நான் நன்மை செய்தது மாத்திரமல்ல, நான் நன்மை செய்வதற்கு இவர்கள் உதவி செய்தாங்க, இவர்களை மன்னியும் நாங்க. ஏன்னா புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிற காரியம் நிறைவேறும்படியாகத்தான் இவர்கள் என்ன சிலுவையில் அறையிறாங்க. ஆனா அவங்க நினைத்து கொண்டிருக்கிறது என்னை தண்டிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களை மன்னியும் என்று சொல்லிதான் இயேசுவினுடைய ரத்தம் நன்மையானதை பேசுது. அப்ப இன்றைக்கு உங்களையும் என்னையும் யாரோ சிலர் வேதனைப்படுத்துறாங்கன்னா பழிவாங்க வேண்டுமே என்று ஜெபிக்காம, ஆண்டவரே இவர்கள் என்னை வேதனைப்படுத்தினதுனாலதான் நான் உம்மிடத்தில் ஓடி வந்தேன், இவர்கள் என்னை கைவிட்டதுனாலதான் உம்முடைய கை கொடுக்குதலை நான் தேடி வந்தேன், அப்போ உம்மிடத்தில் வருவதற்கு அவர்கள் என்னை கைவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்மிடத்தில் மன்றாடுவதற்கு அவர்கள் எனக்கு உதவி செய்யாமல் போனதற்காய் ஸ்தோத்திரம் என்று அவர்களையும் நன்மை செய்தவர்களாய் நினைக்க வைக்கிறது தான் இயேசுவின் ரத்தம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்குள்ள அந்த ரத்தம் இல்ல பாருங்க. இன்னைக்கும் ஆபேலின் ரத்தம் பேசின மாதிரி தான் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு போறதுக்கு காரணம், இவர்கள் இன்னும் இயேசுவின் ரத்தத்தை சரியாய் புரிந்து கொள்ளல. இதன் நிமித்தமாத்தான் பவுல் கீழே எழுதும் போது எழுதுறாரு, அபாத்திரமாய் கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு பெறுகிறவன் கட்டாயம் வியாதிப்படுவான், சொல்ல முடியாது, மரணமே கூட வந்துடலாங்கிறார். அப்ப இன்றைக்கு ஃபர்ஸ்ட் காரியம், இயேசுவினுடைய சரீரம் பிற்கப்பட்டதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிற காட்டிலும் இன்றைக்கு நான் இயேசுவை பற்றி பேசுவதற்கு இயேசுவினுடைய சரீரம் பிற்கப்பட்டது தாங்க காரணம். இது சாதாரணமான விஷயங்கள் கிடையாதுங்க. அந்த அப்பத்தை புசிக்கிறதற்கு எவ்வளவு நான் அபாத்திரமாய் இருந்தனோ அவ்வளவு பாத்திரவானாய் மாறுவதற்காகத்தான் அவருடைய சரீரம் உளவோட்டின நிலம் போல மாறினது. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க, ஆசாரியன் புசிக்க வேண்டிய அப்பத்தை வேற யாருமே புசிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அத தாவீதுக்கு கொடுத்தது கூட இயேசு பின்னாட்கள்ல குற்றமா கேட்கிறார். அப்படி இருக்கிற போது இயேசு இந்த பூமிக்கு வந்த உடனேங்க இந்த பந்திங்கிறது இவர் தன்னுடைய பாடு மரணத்தோடு ஒப்பிட்டு சொன்னார். ஆனா இதற்கு முன்னாடியே அவர் பந்தியை ஆரம்பித்து விட்டார். எப்படி பந்தி ஆரம்பித்து விட்டார் அப்படின்னா, முதலாவது அவர் திராட்சரசத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். எங்க திராட்சரசத்தை கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா, கானாவூர் கல்யாணத்துல திராட்சரசம் குறைபட்டு போய்விட்டது. அப்ப திராட்சரசம் குறைபட்டு போயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், புதுசா திராட்சரசத்தை உருவாக்கணும். ஒருவேளை திராட்சரசம் உருவாக்குவதற்கு 3 வாரங்கள் ஆகுங்கிறாங்க. ஆனா இப்பொழுது ஜனங்கள் அதிகமாயிட்டாங்க, திராட்சரசம் இல்லை. இப்ப இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியம் என்னன்னா, யூதர்கள் முறைமையின்படி சுத்திகரிப்புக்கு தேவையான அந்த கச்சாடியை தான் தெரிந்து கொண்டார் பாருங்க. அப்ப யூதர்கள் பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக தங்களை சுத்திகரிப்பதற்கு என்று சொல்லி சில கச்சாடிகளை ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க. அப்ப இந்த கச்சாடியில தான் தண்ணீரை ஊற்றி இவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வாங்க. ஆனா இப்ப கர்த்தர் வெளிப்புறமான சுத்திகரிப்புக்காக அல்ல, உள்ளான சுத்திகரிப்புக்கு திராட்சரசம் தேவை என்பதற்கு முன்னமே
வேதம் சொல்லுதுங்க, தண்ணீரை அந்த கச்சாடிகளில் நிரப்புங்கள் அப்படின்னாராமா. அந்த கச்சாடியில நிரப்பப்பட்ட இந்த தண்ணியை தான் கல்யாண வீட்டுல பரிமாறினாங்க. அதை ருசி பார்த்த மனிதன் தான் சொல்றா, ஐயா இந்த திராட்சரசத்தை முன்னாடி ஏன் கொடுக்கல? முன்னாடி கொடுக்கிற திராட்சரசத்தை காட்டிலும் பின்னாடி இப்ப கொடுக்கிற திராட்சரசம் மதுரமா இருக்குதுங்கிறார். என்னன்னா, வெளித்தோற்றமாய் சுத்திகரித்து கொண்ட இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். உள்ளான மனிதனை சுத்திகரித்துக் கொள்ளுகிற ஆவிக்குரிய இஸ்ரவேலருடைய உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தாங்க. தேவனுக்கு முன்பாக அது மதுரமா இருக்குது, பிரியமா இருக்குது. ஒரு இடத்துல பவுல் எழுதும் போது எழுதுறாரு, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல, அதாவது சரீர பிரகாரமாய் செய்யப்பட்ட விருத்த சேதனம் கர்த்தருக்கு பிரியமல்ல, ஆவிக்குரியவர்களாகிய இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்ட விருத்த சேதனமே கர்த்தருக்கு பிரியமாயிருக்குதுன்னார். அப்ப இந்த திராட்சரசத்தை சுத்திகரிப்பின் தொட்டியில வைத்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது எதற்காகனா, உள்ளான மனிதனை சுத்திகரிக்கிறதுக்கு தான். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் மதம் மாறி என்ன பிரயோஜனம் சார்? அல்லது பெயர் மாற்றித்தான் என்ன பிரயோஜனம்? நான் மனம் மாறி இருக்கிறனாங்கிறதா முக்கியங்கிறார். ஃபர்ஸ்ட் காரியம் அவர் திராட்சரசம் கொடுத்தார். அடுத்து எங்கெங்கெல்லாம் உபதேசம் பண்ணினாரோ 3 நாள் உபதேசம் பண்ணினார். முடித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பத்தை கொடுத்தாராமா. ஏன் அப்பத்தை கொடுத்தாருன்னா, இதுதான் உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குதுன்னு சொன்னார். இதை செய்த ஆண்டவர் தான் இப்பொழுது பஸ்காவை இஸ்ரவேலர் ஆசரிக்கிற முறையாய் ஆசரிக்காம முதன் முறையாக பஸ்காவின் முறையவே மாத்துறாருங்க. எல்லாம் பஸ்கா எங்க ஆசரித்து கொண்டிருந்தாங்கன்னா, எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் ஆசரித்து கொண்டிருந்தாங்க. ஆனா சீசர்கள் கேக்குறாங்க. இதைத்தான் நம்ம மத்தேயு 26 பார்த்தோம், யோவான் 13 இருக்குது, லூக்காலையும் மார்க்லையும் இந்த பஸ்காவை 4 சுவிசேஷத்துல எழுதுறாங்க. சீசர்கள் இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க, எல்லாரையும் போல நம்ம பஸ்காவை ஆசரிக்காதபடி நீர் பஸ்காவை எங்கு ஆசரிக்க சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறாங்க. அதான் இயேசு கைட் பண்றார். நீ பட்டணத்துக்குள்ள போனீர்னா தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷனை காண்பீர்கள். எஜமானன் பஸ்காவை ஆசரிக்கிறதற்கு எங்க ஆயத்தம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவன் கூட்டி கொண்டு போய் மேலறையை காமிப்பான். மேலறையில கம்பளங்களா விரிக்கப்பட்டு பஸ்காவுக்கு தேவையான எல்லா ஆயத்தமாக இருக்குங்கிறார். சார், இயேசு எப்ப போய் அதை பார்த்தாரு? எப்ப இது ஆயத்தமாச்சுன்னா, இயேசு முதவே அந்த மனிதனை ஆயத்தப்படுத்தி மேலறையை கட்டி மேலறையில கம்பளங்களை எல்லாம் விரித்து இயேசு வரணும், இயேசுவினுடைய சீசர்கள் வரணும் என்று பரலோகத்தால முன்குறிக்கப்பட்ட பிரதான பஸ்காவா இது நடந்தது. இந்த பஸ்காவுக்கு எத்தனையோ 1000 பேர் ஆண்டவர் கூப்பிட்டுருக்கலாங்க. ஆனா யாரையுமே கூப்பிடல. 12 பேரைத்தான் கூப்பிட்டார். இந்த 12 பேருக்கு முன்னாடிதான் பஸ்காவில என்னென்ன நடக்கணும், என்னென்ன நடக்க போகுது என்பதை விளக்கி சொன்னார். ஏன் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்துல, என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணலைன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்ன உடனே அநேக சீசர்களை இடறி போயிட்டாங்க. இடறி போனது மாத்திரமில்லை, இது கடினமான உபதேசம், யார் நம்மை இந்த ஆளை பின்பற்ற முடியும்னு போயிட்டாங்க. சார், இவன் ஒரு மனுஷன், இந்த மனுஷன் மாம்சத்தை சாப்பிட சொல்றான், இவன் மனுஷ ரத்தத்தை கொடுக்க சொல்றான், இது எப்பேற்பட்ட உபதேசம், இது தேவனுக்கு எதிரான உபதேசம் என்று அநேகர் இடறி போயிட்டாங்க. அந்த இடத்துலதான் இயேசு அங்க இடறி போகாமல் இருந்த இந்த 12 சீசர்களை பார்த்துத்தான் கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? அங்கதான் பேதுரு அவர்கள் நடுவில் எழுந்து சொல்றாரு, ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்க எங்கே போவோம்? ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் உம்மிடத்தில் இருக்கிறதேனார். அவங்களைத்தான் இப்ப பஸ்காவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார். அப்ப அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது எதற்காக பிட்டு கொடுக்க போறாருன்னா, என்னுடைய சரீரமாய் அடுத்து நீங்க தான் இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை செய்ய போறீங்க. நான் எப்படி என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா அப்பத்தை பிட்டு கொடுத்தனோ, அதே போல உங்களுடைய சரீரம்
பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒரு சரீரமா மாறப்போகுது. உங்களுடைய ரத்தம் தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிற ரத்தமா மாறப்போகுது. அதற்கு அடையாளமா நான் எப்படி பிட்டு கொடுத்தேனோ அதுபோல சுயநலமற்றவர்களாய் நீங்களும் என்னை போல இந்த பூமியில வாழ்வதற்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன் என்றுதான் விட்டு கொடுத்தார். ஆனா எத்தனையோ பேரு பயபக்தியோட போய் வாங்குறது, சாப்பிடுறது, வெளியில வரும்போதே தாறுமாறா பேசுறது. சார், இயேசுவினுடைய சரீரம் அப்படி ஒண்ணும் அற்ப விலைக்குரிய சரீரம் இல்லைங்க. இது உலகத்துல எந்த மனிதனும் கொடுக்க கூடாத வேலிவான சரீரம். உலகத்துல நீங்களும் நானும் பிறந்த பிறப்பு எப்பேற்பட்ட பிறப்புனா வேதம் சொல்லுதுங்க, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பிறந்த பிறப்பு. ஆதாம் கூட மண்ணால உருவாக்கப்பட்டு அவனுடைய நாசியில கர்த்தர் சுவாசத்தை ஊதி அப்படி வந்த மனுஷன். ஆனா இயேசு அப்படி வந்த சரீரம் இல்லைங்க. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராவதற்காக ஒரு கன்னியின் மேல பரிசுத்தாவின் நிழலிட்டு ஒரு கன்னி கற்பவதியாகி இந்த பூமியில ஒரு மகிமையின் சரீரத்துல வந்தாருங்க. அந்த மகிமையின் சரீரம் எதற்கு பிற்க ஒப்பு கொடுக்கிறாருன்னா, பாவ சரீரமாகிய உங்களுடைய சரீரமும் என்னுடைய சரீரமும் இந்த மகிமையின் சரீரமாய் மாறுவதற்கு பிற்க ஒப்பு கொடுத்தார். அப்ப அந்த மகிமையின் சரீரத்தை பெற்றிருக்கிற நம்ம ஏன் இந்த ஆவியானவரால மகிமையின் சரீரத்துல நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது? நம்ம இந்த ஆவியானவரை பெறுகிறது மாத்திரம் ஏதோ அந்நிய பாஷை பேசணும் கொஞ்ச நேரம் அப்படி இல்லைங்க. இந்த ஆவியினால மாம்சத்தின் கிரிகளை அழிக்கணும் பாருங்க. இந்த ஆவியானவர் எப்படி இயேசுவை நடத்தினாரோ அதே போல நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கணும். இதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துல பவுல் எழுதும்போது எழுதுறாரு, எவர்கள் தேவனுடைய ஆவியை நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இதுதாங்க அப்போஸ்தலருடைய நடவடிக்கையை. இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றினாங்க. அவங்களை அடிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. திருப்பி அடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆயிர போதுங்க. அது பேதுரு தன்னை முழுவதும் பிற்க ஒப்பு கொடுத்த இயேசுவை புரிந்து கொண்டு எத்தனையோ பேர் நிலம்புலங்களை எல்லாம் வித்து அப்போஸ்தலருடைய பாதங்களுக்கு கீழே வைத்தாங்க. இதை அறியாம ஏதோ ஒரு உலகத்தின் தெய்வத்தை போல அல்லது தெய்வம் அல்லாதவைகளைப் போல ஏதோ இயேசு செய்தது போல அனனியாவும் சப்பீராலோ தாங்கள் வித்த காணியாட்சியை கொஞ்சம் மறைத்து வைத்துட்டு இங்க பகுதியை கொண்டு வந்து பேதுருவுக்கு கீழே வைக்கிறாங்க. அப்பதான் பேதுரு கேட்கிறாரு, அதாவது இயேசு பிற்கப்பட்டது இப்படித்தான் பிற்கப்பட்டாரா? கொஞ்சம் மறைச்சு வச்சுட்டு கொஞ்சம் கொடுத்தாரா? அப்ப நீ விற்காமலே இருந்திருக்கலாம். ஏன் மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ற? அதனால கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொன்னேன்னா அதற்குரிய தண்டனை வரும்னா அதே இடத்துல விழுந்து செத்துட்டாங்க. அனனியாவும் இறந்து போயிட்டாரு, சப்பீராலும் இறந்து போயிட்டாங்க. வாலிபர்கள் போய் அனனியாவும் சப்பீராலும் கொண்டு அடக்கம் பண்றாங்க. இப்படி வல்லமையை வைத்த பேதுரு சிறைச்சாலை கதவு 2ஆ உடையட்டுன்னு சொல்லியிருந்தா உடைஞ்சிருக்காதா என்ன? என்னை ஏன் நியாயம் விசாரிக்கிறீங்க? ஜட்ஜே உன் கை கால் விலகாம போகட்டும்னு சொன்னா நடந்திருக்காதா என்ன? இவர் புசித்த அப்போ இயேசுவினுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருந்தது. இவர் பானம் பண்ணின திராட்சரசம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்டதுனாலதான் பேதுருவே நிருபத்தில் எழுதும்போது எழுதாரு, நன்மை செய்து பாடு அனுபவிப்பதுதான் கர்த்தருக்கு முன்பாய் பிரியமா இருக்குது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவராலே நம்மளுடைய சரீரம் பங்கன் ஆவதற்கு நாம் வேண்டுதல் செய்ய வேண்டி இருக்குதுங்க. ஏன்னா லூக்கா 3வது அதிகாரத்துல எல்லாரும் யோவான் சானகன் இடத்துல வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனாங்க. ஆனா இயேசு யோவான் சானகன் இடத்துல வந்து ஞானஸ்தானம் மாத்திரம் எடுத்துட்டு போகல. ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவர் ஜெபம் பண்ணின போதுதான் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல வந்து இறங்கினாரு. பரிசுத்த ஆவியானவருடைய துணையில தாங்க வனாந்தரத்திற்கு வந்தாரு. 40 நாள் தண்ணி கூட குடிக்காம இருந்தது. இயேசுவுக்கு ஏதோ ஒரு இரும்பு பலன் கிடையாது, பரிசுத்த ஆவியானவருடைய பலனாலதான்.
அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆகாரம் இல்லாமல் இருந்தது மாத்திரமல்ல, சாத்தானுடைய வஞ்சக உபதேசம் இன்னதென்றோ நீங்களும் நானும் அறியும்படியாக அந்த இடத்துல வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்ப இயேசுவைக்குள்ள இருந்த அபிஷேகம் இயேசுவை வனாந்தரத்துல நடத்தினது போல நீங்களும் நானும் ஆவியானவரால நடத்தப்படணுமா இருந்தா நீங்களும் நானும் இயேசுவை போல ஜெபிக்கணும். பாருங்க, இயேசு என்ன ஜெபித்தாரோ அதே பரலோகம் தந்தது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சகிப்புத்தன்மைக்குள்ள வருவதற்கு நம்மனால முடியாது. பாருங்க, ஒருவேளை 4 மணி நேரம் முழங்கால் படியிட்டே நின்ன பிரதர், அதனால சகிப்புத்தன்மை வந்துருச்சுன்னா முழங்கால தான் தேயுமே தவிர சகிப்புத்தன்மை வராது. சகிப்புத்தன்மை முழங்கால்ல இல்லைங்க, முழங்கால்ல இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாரும், என உள்ளான மனிதனை மறுரூபமாக்கும் என்று ஜெபிக்கிற போதுதான் டிரான்ஸ்பர்மேஷனே வரும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, நீ பெத்தேல் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துல போனீன்னா தீர்க்கதரிசிகளின் மேல் இருக்கிற அபிஷேகம் நீ அந்த கூட்டத்துல சேர்ந்த போது உன் மேலேயும் வரும், நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லுவ, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய் அப்படின்னார். எதுக்கு வேறு மனுஷன் ஆகணும்னா, இந்த சவுல் ராஜாவாகிற வரைக்கும் இஸ்ரவேல்ல யாருமே ராஜா கிடையாதுங்க, நியாயாதிபதிகளின் காலம்தான் போயிட்டு இருந்தது. அப்ப முதல்ல ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டபடினால தேவனே தன்னை போல இந்த சவுல் ராஜாவாக இருக்கணுமா இருந்தா தன்னுடைய ஆவியை கொடுத்தாத்தான் தன்னை போல ராஜாவா இருக்க முடியும். இல்லைன்னா இவர் பென்யமின் கோத்திரத்துக்கு மாத்திரம்தான் ராஜாவா இருப்பாரு, பாக்கி 11 கோத்திரத்துக்கு ராஜாவா இருக்க மாட்டாரு. ஒரு பட்சபாதத்தோடு செயல்பட்டு விடுவார். பட்சபாதம் இல்லாமல் இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை என்றுதான் சாமுவேல் கைட் பண்ணார். அதன் அடிப்படையிலே பாருங்க, சாமுவேல் சொன்ன மாதிரியே பெத்தேலுக்கு வர்றாரு, தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துல சேர்றாரு, தீர்க்கதரிசிகளோடு பரிசுத்த ஆவியை பெற்று தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆனாராமாங்க. அதுபோல பழைய ஏற்பாடு காலகட்டத்துல இருக்கிற ராஜாவுக்கு வேறு மனுஷன், அதாவது தேவனுடைய மனுஷனாக வேண்டிய ஒரு அபிஷேகம் தேவைப்படுமானா, இன்னைக்கு உங்களையும் என்னையும் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே என்ற ஒரு புதுப்பாட்டை பாடினாங்களாமா. இப்ப நம்மளுடைய இருதயம் எவ்வளவு மறுரூபமாகணும், நம்மளுடைய இருதயத்தை தேவாவியானவர் எவ்வளவு மறுரூபமாக்கணும், அந்த மறுரூபம் தேவாவியில வரும்போதுதான் இந்த சகிப்புத்தன்மை எனப்பட்டது வரும். இல்லைன்னா பாருங்க, ஒரு சின்ன வார்த்தைக்கு நம்ம முகநாடி வேடுபட்டுரும் பாருங்க, நம்ம சாயலே மாறிடும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா ஸ்தேவான சகல இஸ்ரவேலரும் கல்லால் அடித்து கொல்லும் போது கூட அவர் மகிழ்ச்சியோடு ஓட்டத்தை முடித்தாரு பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், இயேசுவினுடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டு நாம இயேசுவினுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். 2வது, இயேசுவினுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நம்மளுடைய ரத்தத்தை இயேசுவினுடைய ரத்தமாய் கன்வெர்ட் பண்ணுவதற்காக சிந்தப்பட்டது. இதனாலதான் சொல்லுது, இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னாரே, என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னார். இயேசு நமக்காக மரித்தாருங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாமளும் மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஒவ்வொரு தடவும் இயேசு எனக்காய் பிற்கப்பட்டார் எனக்காய் பிற்கப்பட்டாருன்னு நம்ம ஜெபம் பண்றோம். சரிங்க, இயேசு உங்களுக்காய் பிற்கப்பட்டார், ஓகே. நீங்க யாருக்காக பிற்கப்பட்டீங்க? வேலை உங்க தகப்பனார் நல்ல புஞ்சை நிலத்தை ஒரு 40 ஏக்கர் உங்க பேர்ல எழுதி வச்சிட்டாருங்க. நல்ல புஞ்சை நிலம், 3 போகம் விளையுது, வாய்க்கால வெட்டி விட்டா தண்ணி ஓடுது. இப்பேற்பட்ட புஞ்சை நிலம் உங்க அப்பா காலகட்டத்துல 1000 குவிண்டல் வரக்கூடியதா வச்சுக்கங்க. அப்ப அப்படியே வைத்துட்டு இருக்கிறீங்க. உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இப்ப இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமாயிருச்சு. நீங்க அதை போய் பண்படுத்தி விதைத்தீங்கன்னா உங்க அப்பா எப்படி 1000 குவிண்டல் நெல் எடுத்தாரோ அதே மாதிரி நீங்களும் 1000 குவிண்டல் நெல் எடுக்கலாம். இல்ல எங்க அப்பாவை கொடுத்த நிலம் 1000 குவிண்டல் நெல் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கொஞ்ச காலத்துல பாருங்க, உங்க கையில இருக்கிற இந்த 40 ஏக்கரும் கட்டாயம் பாருங்க களையும் செடியும் முளைச்சு பாம்பு பலவிதமான ஒரு கொடூரமானவர்களின் குடியிருப்பா மாறிடும்.
இந்த சரீரம் இயேசுவோட சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு, இயேசுவினுடைய சரீரம் என்னோடு இணைக்கப்பட்டிருக்குன்னா, அப்ப நானும் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு பரிசுத்தாவியானவருடைய துணையோடு இந்த உலகத்துல வாழ வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேணும் பாருங்க. இப்படி இந்த நாள்ல கூட இந்த சகிப்புத்தன்மை தான் இயேசுவுக்குள்ள இருந்தது. இதைத்தான் அவர் பார்த்தார் பாருங்க. இதை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய 12வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல என்ன சொன்னார்னா, தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த அவரை நினைத்துக் கொள்னா, அப்ப சிலுவையில இயேசு பாடுகளையும் அவமானங்களையும் பட்ட போது எதை நினைத்தார்னா, அவர் முன்னாடி உங்களை என்னை நினைத்தாருங்க. 2025வது வருடத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை குறித்து பேசுவோம் என்று 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு சிலுவையில நினைத்த அந்த நினைவுகள்னாலதான் அவர் அதை சந்தோஷமா பார்த்தாராமா. அதைத்தான் ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, ஒரு பாவி மனம் திரும்பும் பட்சத்தில் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதுங்கிறார். அப்ப இன்னைக்கு 1000 பாவிகள் மனம் திரும்ப போறாங்கன்னு இன்றைக்கோ இயேசு சிலுவையை சகித்திருக்கும் போது, ஏன் வரும் தலைமுறையினர் நான் இயேசுவை பின்பற்றுவதனால எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்பதை சகிக்க கூடாது? என்னுடைய வாழ்க்கையில சில துன்மார்க்கமாய் நடந்த போது ஒரு தேவனுடைய குடும்பத்தார் சகித்து என்னை ஏற்றுக்கொண்டாங்க. அவர்களுடைய அந்த சகிப்புத்தன்மை தாங்க இன்றைக்கு என்னை தேவனுடைய ஊழியக்காரனா நிறுத்தினது. அதனாலதான் நானும் எத்தனையோ பாடு அவஸ்தைகள் அவமானங்கள் எல்லாம் சகித்து போறேன். என்ன ஊழியக்காரனாய் நிறுத்தின இந்த சகிப்புத்தன்மை என் மூலமா எத்தனையோ பேரை ஏன் நிறுத்தாது என்கின்ற ஏக்கம் எனக்குள்ள வருது. அதே ஏக்கங்கள் எல்லா நாளும் நமக்கு வர நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை ஊழியக்காரனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால சகிப்புத்தன்மை வந்துருமான்னு நினைச்சா வரவே வராது. என்னைக்கு தேவாவியை பெற்று தேவனுடைய பிள்ளைகளா மாறுறோமோ அன்னைக்குத்தான் சகிப்புத்தன்மை வரும். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு தேவன் தம்முடைய ஆவியை தர்றார். ரோமர்ல ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தை பெறாதபடி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தாருங்கிறார். அப்போ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றோம்னா இயேசுவை போல சில காரியங்களை சகித்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நமக்கும் சகித்து போகிறதுனால வரும் நாட்கள்ல ஒரு மிகுந்த ஆனந்த பாக்கியத்தை பூமியிலே வைத்திருக்கிறாரு, பரலோகத்தில் வைத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய இந்த சகிப்புத்தன்மை தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ளும் வரட்டும் அப்பா. அன்று ஆதாமினுடைய விலா எலும்பை எடுத்த போது அவர் சகித்ததுனால ஆண்டவரே ஒரு மனுஷி வந்தது போல இயேசுவினுடைய சகிப்பு தன்மையில இப்பேற்பட்ட திருச்சபைகள் எழும்பினதற்காய் ஸ்தோத்திரம். அதுபோல எங்களுக்குள்ள நல்ல சகிப்பு தன்மையை தாரும். நாங்களும் தேவனுடைய அடிசுவடுகளை பின்பற்ற பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.